வாழ்வாதாரத்தின் அடிப்படையான வீடுகள் மறக்கப்பட்ட நிலையில் எதிர்காலத்தை கேள்விக்குறியாகி தற்காலிக கொட்டில்களில் வாழ்ந்து வரும் மக்களின் நிலை தொடர்பில் இன்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கின்றது. திருகோணமலை திரியாய் கிராமமே இது. சுமார் 280 குடும்பங்கள் இந்த கிராமத்தில் வசித்து வருகின்றனர். கூலி தொழில் மூலம் தமது அன்றாட வாழ்வினை கொண்டு செல்லும் இந்த மக்கள் தினந்தோறும் பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்வதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதுவரை காலமும் எங்களுக்கு நிரந்தர வீடு தரவில்லை. 6 மாத கால எல்லைக்குள்ள நிரந்தர வீடு தருவதாக கூறினார்கள். இதுவரை காலமும் தரவில்லை. இது சம்பந்தமாக மேலதிகாரிகளுக்கு எழுத்து மூலமும் வாய் மூலமும் அறிவிச்சும் இற்றவரையிலும் எந்த உதவியும் செய்து தரப்படவில்லை. இருக்கோம் பிள்ளைங்க 3, நாங்கள் 2 பேர் 5. நாங்கள் இன்னும் தக்காளியை கொட்டியில் தான் இருக்கிறோம். ஒரு வசதியுமே எங்களுக்கு இல்லை. செஞ்சு சரியான வெயில் இருக்க இல்லாது என்ன பண்ண நாங்கள் அதில் தான் நிற்கிறோம். எங்களுக்கு 6 மாதத்துக்கு வீடு தரேன். நாங்கள் 6 மாதத்துலேயே தர இல்லை. இன்னும் நாங்கள் அந்த கொட்டியில் தான் வெக்கையில் தான் இருந்து கொண்டிருக்கோம். நாங்கள் 2002ஆம் ஆண்டு மீள்குடியேற்றப்பட்ட இவர்கள் கொட்டில்களிலும் கூடாரங்களிலும் வசித்து வருவது நியூஸ் ஃபர்ஸ்டின் கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது. கொட்டில்களில் இன்னல்களுக்கு மத்தியில் வாழும் தமக்கு யானைகள் தொல்லைகளினால் குடியிருப்புகள் சேதமடைவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். குறித்த கிராமத்தில் வசிக்கும் சிறுவர்களின் எதிர்காலம் தொடர்பில் பெற்றோர்கள் ஏக்கத்துடன் உள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். நாங்கள் இந்த தற்காலிக வீடு போட்டு தரும்போது 6 மாசத்தால வீடு தருவோம்னு சொல்லி இதில் கொண்டு நிறுத்தினவே. ஆனால் அதை பற்றி இன்னும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அது நிறைய இடங்கள்ல இந்த வீட்டு திட்ட சம்பந்தமாக கதைச்சிருக்கிறோம். ஆனால் இன்னும் இதை பற்றி ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தின் பூங்காவன திருவிழா நேற்றிரவு இடம்பெற்றது. வசந்த மண்டப பூஜைகளை அடுத்து சுவாமி உள்வீதி மற்றும் வெளிவீதி வலம் வந்தார். மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தின் பூங்காவன திருவிழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.